என்னது? சுவாமிநாதன் மகாநதி சீரியலை விட்டு விலகிட்டாரா? அப்போ இனிமேல் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த ஹீரோ வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் சரி, எல்லா சேனல்களையும் மகாநதி சீரியலை விட்டு சுவாமிநாதன் விலகிட்டாரு, சுவாமிநாதன் விலகிட்டாரு, விலகிட்டாரு அப்படின்னே தான் வந்து எல்லாருமே வந்து போட்டிருக்காங்க. இதே நம்ம சேனலில் போட்டிருந்தா நேரம் எல்லாமே வரிஞ்சு கட்டிட்டு வந்திருப்பீங்க சண்டைக்கு. பட் அவ்வளோ சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போட்டிருக்காங்க வந்து சுவாமிநாதன் விலகிட்டாரு விலக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியல. ஸோ எதுக்காக இப்படி ஒரு இது நியூஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம சுவாமிநாதன் வந்து தெலுங்கில் வந்து அந்த வீரா சீரியல் வந்து கமிட் ஆகிருக்காரு இல்லையா, அந்த சீரியலில் வந்து இதுக்கு மேலே வந்து நடிக்க போகிறாரு இல்லையா. ஸோ அதனால் மகாநதி சீரியலை வந்து குவிட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறதா வந்து எல்லா சேனலும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதை பற்றி எனக்கு எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்து இன்னும் தெரியல. அவங்களும் சொல்கிறவங்களும் எந்த விதத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து மகாநதி வந்து சென்னையில் சீரியல் ஷூட்டிங் வந்து நடக்குதா. ஸோ அந்த தெலுங்கு சீரியல் வீரா ஷூட்டிங்க்கு வந்து அவர் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து போகணும். ஸோ அதனால் கால் சீட்டு பிரச்சனையும் அதனால் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கவே போகிறதா இருக்காரு. அதனால் மகாநதி சீரியலை வந்து குவிட் பண்ணுறதா இருக்கிறதா வந்து இந்த யூடியூப் சேனலுங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான எந்த இதுவும் வந்து எனக்கு தெரியல. சுவாமிநாதனும் இன்னும் அஃபீஷியலாக வந்து எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எல்லா சேனல்லையுமே இதே நியூஸ் தாங்க போயிட்டுருக்கு. சுவாமிநாதன் விலக போகிறாரு, அடுத்த சுவாமிநாதன் யார், அடுத்த விஜய் யார், சுவாமிநாதன் இடத்த ரீப்ளேஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்குதுங்க. இதே நம்ம சேனலில் வந்து விலக போகிறாருன்னு சொன்னால் நம்ம என்னென்ன வந்து பேசுவாங்க, அது இதுன்ட்டு வந்து பேசுவாங்க. இதே வேறு சேனலில் வந்து போனால் அந்த அளவுக்கு வந்து பேசலை. ஏன் அப்படின்னா எல்லாரும் அவங்க போட்டு இவங்களை நல்லா தாக்கி விட்டுருவாங்கல்ல. நான் தான் அமைதியாக இருக்கிறதுனால வந்து நம்ம தான் ஏதோ ஒரு சின்ன விஷயம் சொன்னால் கூட வந்து வரிஞ்சு கட்டிட்டு வராங்க. ஸோ அந்த சேனலில் வந்து எல்லாம் எனக்கு பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டாக, எனக்கு அவ்வளோ ஒரு கோவமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது. நான் சொல்கிறதாச்சும் ஒரு லாஜிக்காக நான் வந்து பேசுவேன், எதாக இருந்தாலும் ஒரு ரீசனோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசுவேன். பட் நிறைய இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு 10 சேனலாக வந்து ஒரு லேடிலாம் இருக்காங்க. அவங்க நேம் வந்து நான் சொல்ல விரும்பலை. 1க்கு ஒரு 10 சேனல் வந்து வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அது வச்சுட்டு இருக்கிறது இது இல்லை, அதில் வந்து அவங்க போடுறது எல்லாமே பாதிக்கு பாதி வந்து ஃபேக்கு தான், வந்து ஃபேக்கான நியூஸே தான் வந்து போட்டு 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. நான்லாம் வந்து இந்த ஒரு சேனல் தான், இதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து காசு இவ்வளோ சம்பாதிக்கிற இது இப்படி எதுக்கு பேசி சம்பாதிக்கிற அப்படிங்கிறாங்க. நான் என்னுடைய சேனல் இன்னும் இதே ஆகலை, எனக்கு ஒரு பைசா கூட இன்னும் வரவே இல்லை. ஸோ அதனால் என்ன நீங்கள் பேசுகிறத விட்டுட்டு மற்ற சேனல் 1க்கு 10 வச்சுட்டு காசு மேலே காசாக சம்பாரித்து வீடு மேலே வீடாக வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்கள வந்து போயிட்டு வந்து திட்டலாம். ஸோ என்ன திட்டாதீங்க, எனக்கு இதில் வந்து ஒரு பைசா கூட இன்கமும் வரல. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன திட்ட தேவையில்ல. அதேமாரி நான் சொல்கிறது வந்துமே வந்து அன்வான்டாக எதுவுமே நான் இது வரைக்கும் சொன்னதில் எதுவுமே வந்து சொல்லிக்க மாட்டேன். என்னோட மனசாட்சிக்கு நேர்மையாக எது உண்மையும் அதை தான் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். என்னோட வீக்காக ஃபேனாக இருந்தாலுமே நான் வந்து அவங்க சைடு இது இருந்தாலும் நெகட்டிவ் இருந்தாலும் சொல்லுவேன். அதே மகாநதி சீரியல் வந்து வர பிடிக்கல அப்படின்ட்டு அது ஒன்று சொன்னேன். அது சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆமாம், அது அப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மைதான். சில நிறைய எபிசோடு எல்லாமே இப்போ போகிற ட்ராக்கே வந்து பாருங்கள், இந்த வெண்ணிலா அந்த மேரேஜ் இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இழுத்துட்டு போயிட்டு அது ஜெயிலு ஸ்டேஷன் இப்படின்ட்டு அது பிடிக்கல. அதனால் வந்து நான் அப்போ வந்து சொன்னேன் எது உண்மையாக எனக்கு. ஆனால் விஜய் காவேரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சுவாமிநாதனா லட்சுமி பிரியாவா பர்சனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கேரக்டர் ஆகட்டும் அவங்களோட இதாகட்டும் வந்து பிடிக்கும். அதுக்குன்னு அந்த சீரியலில் வந்து எப்படி கிரிஞ்சு பண்ணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து நான் வந்து கண்டிப்பாக மற்ற ஃபேன்ஸ் மாதிரி வந்து போய் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒன்று பிடிக்கலையா அதை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உண்மையை வந்து சொல்லுவேன். மற்றவங்களுக்காக வந்து 1க்கு 10 சேனல் வந்து வச்சுக்கிட்டு விக்கா ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு வந்து சும்மா எதுக்கெடுத்தாலும் வந்து வளைஞ்சிட்டு இது பண்ணிட்டு பொய்யா வந்து நடிச்சிட்டு காசுக்காக வந்து நான் வந்து பேச மாட்டேன். அப்கோர்ஸ் எனக்கு அவங்கள வந்து பிடிக்கும். அதே மாதிரி அந்த சீரியல் பிடிக்கலனாலும் இல்லை இவங்க ஏதாவது இது பண்ணாலும் பிடிக்கல அப்படின்னா அதை ஓப்பனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவேன். அதுக்காக வந்து என்னை திட்டுறதுக்கும் என் மேலே பழி போடுறதுக்கும் வந்து எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் இதுதாங்க, எதுவுமே வந்து நேர்மையாக இல்லை உண்மையாக இல்லை கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து எதுவுமே
எதுவுமே அவங்களுக்கு வந்து கிடைக்காது, எதுவுமே சப்போர்ட்டும் இருக்காது. இதே பொய் பேசிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு திரியிறவங்களுக்கு தான் அந்த உலகம் எல்லாமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும், கொண்டாடும். நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அதில் பாருங்க எத்தனை லைக் வரும் அப்படின்ட்டு. இது ஒன்றுக்கு பார்த்தா சேனலை வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு நடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அவ்வளோ லைக் அவ்வளோ வியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகும். இது எனக்கு வந்து பொறாமையெல்லாம் இல்லை, அவ்வளோ அவங்கெல்லாம் பார்த்தா வந்து கடுப்பாக இருக்குது. நம்ம எந்த ஒரு இதுவுமே நேர்மையாக இப்படி பண்ணால் நம்மளுக்கு எந்த ஒரு க்ரெடிட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் இப்படி ஃபேக்காக இருக்கிறவங்களுக்கு அண்ட் பொய்யா இருக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ க்ரெடிட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தான். சரி, அதை விடுவோம். நம்ம மகாநதி சீரியல் விஜய் பற்றின இதுக்கு வருவோம். ஸோ எனக்கும் என்ன அப்படின்னா, அவர் வந்து விலக போகிறார். சுவாமி வந்து கண்டிப்பாக விலக மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த காற்றுக்கு என்ன வேலி அந்த சீரியல் தமிழ் சீரியல் மூலமாக தான், அதுவும் விஜய் டிவி சீரியல் மூலமாக தான் அவருக்கு நல்ல ஒரு ஃபேம் வந்து கிடைச்சிது. ஸோ அப்படிப்பட்ட இந்த விஜய் டிவியில் வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவி இந்த சீரியலுக்கு வந்து விட்டுட்டு போக மாட்டார். இதுக்கு ரசிகர்களும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அந்த அவர் மேலே வச்சிருக்கிற அந்த ரசிகர்களோட அன்பையும் ஏமாத்திட்டு கண்டிப்பாக சுவாமிநாதன் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மற்றவங்க மாதிரி சுவாமிநாதன் இல்லை அப்படின்ட்டு வந்து என்னுடைய பர்சனல் கருத்து. ஸோ இந்த சீரியலும் மகாநதியும் வந்து முடிகிற ஸ்டேஜில் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் அது எத்தனை நாள்னு தெரியாது, ஆனால் முடிகிற தருவாயில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியும். ஸோ அதனால தான் அந்த சீரியல்லையும் வந்து அவர் கமிட் ஆகிருப்பார். ஸோ சீரியல் இது இருக்கிற வரையிலும் கண்டிப்பாக சுவாமிநாதன் வந்து இது ஆக மாட்டார் அப்படின்னு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த ஃபேக் நியூஸ் வந்து பரப்பிட்டு இருக்கிறவங்கள போயிட்டு உங்களுக்கு நம்ம சேனலில் திட்டுறதை விட்டுட்டு அந்த ஃபேக் நியூஸ் போட்டுக்கிறவங்கள எல்லாத்தையும் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் திட்டுங்க, திட்டி தீருங்க. என்ன திட்டுன்னு வச்சா கூட என்ன சும்மா திட்டுறதை விட அவங்கள போய் காரணத்தோட வந்து திட்டினீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். சரியா? அதனால சுவாமிநாதன் வந்து போக மாட்டார். அதனால யாரும் சில வீக்கா ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கவலையில் இருப்பீங்க. அதனால எனக்கு வந்து சுவாமிநாதன் மேலேயும் அவர் கேரக்டர் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. அவர் அந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கும் அவருக்கு இப்போ இருக்கிற ரசிகர்களுக்காகவும் வந்து கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டார் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபேக் நியூஸ் அந்த வதந்திகள்லாம் வந்து நினச்சி வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, அதை பெருசாகவும் வந்து எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் விரைவில் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனம் திரும்புமா அந்த வெப் சீரிஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகாஸ்ட் ஆக இருக்குது. ஸோ அதில் வந்து சுவாமிநாதன், பிரியங்கா, லட்சுமி பிரியா அண்ட் சுவாதி கொண்டே இவங்களை நிறைய இப்படி வந்து நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே உங்களை ஹாப்பி பண்ணுறதுக்கு வந்து வராங்க. ஸோ சுவாமிநாதன் வந்து அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். அந்த மறக்காமல் அதோட வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதோட கேரக்டர் யார் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கான அஃபீஷியல் ட்ரெய்லர் அதோட இது ஒளிபரப்பாகிற நாள் டைம் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக அந்த வெப் சீரிஸ் மூலமாக உங்களை எல்லாமே வந்து ஒரு நல்ல இந்த ஒரு ஃபீல்க்கு கண்டிப்பாக கொண்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தவறாமல் நீங்கள் எல்லாமே சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.